जय श्रीमन्नारायण विश्याभवद भक्तजनार्दिगन्तुक मृदुट्टमन्ये छविदार्यदूर्णं तम्बेवदारत्तमनन्नलभ्यं लक्ष्मीनरसिंहं चरणप्रपद्ये உலகம் யாவையும் தாமுட ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. ராம் 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 ராம். மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேன் வணக்கம், நமஸ்காரம். ஐப்பசி மாத ராசி பலன்கள். ஐப்பசி மாதம் ஆக்சுவலாக 18ஆம் தேதி, இங்கிலீஷ் அக்டோபர் 18 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இதுபடி சூரியன் அக்டோபர் 16ஆம் தேதி, அதாவது 15ஆம் தேதி நள்ளிரவு 3:46:53 வினாடிக்கு கன்னிராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சியாகிறார். இவர் நவம்பர் 16 சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இதில் இருக்கார். துலா ராசியில் சஞ்சாரம் பண்ணிவிட்டு விருச்சிக ராசிக்கு போகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 17ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு துலா ராசிக்கு பிரவேசிக்கிறார். நவம்பர் 16ஆம் தேதி மத்தியானம் 3:30 மணிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு வந்துடுறார். இப்போது துலா ராசிக்கு சூரியன் வரும்போது பெரும்பாலானவர் என்ன சொல்லுவான்னா, சூரியன் நீச்சமாகிடுது. முதல்ல அந்த மாதிரி சொல்லவே கூடாது, கிரகங்களை பழிக்கக்கூடாது. சூரியன் இப்போது சாயந்தர நேரத்தில் தெரியாது, ராத்திரியில் சூரியன் தெரியாது. அப்போ என்ன அர்த்தம்? சூரியன் நீச்சமாகிடுதுன்னு அர்த்தமா? இல்லை, சூரியனுக்கு பதிலாக சந்திரனும் நட்சத்திரங்களும் வேலை செய்கிறதுங்க. சூரியனுடைய வேலையை சந்திரன் வேலை செய்கிறது. அதே மாதிரி தான் காலபுருஷனுக்கு 7ஆவது இடத்துக்கு வரும்போது சூரியனுக்கு பதிலாக தாரா, நட்சத்திரங்கள், நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திரன், இவங்க அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது சூரியனுடைய வேலையை உங்களுடைய நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வேலை செய்யும். அதுதான் இதனுடைய தத்துவம். ஸோ இந்த வாட்டி சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் துலாத்துக்கு வந்ததுக்கப்புறம் மறுநாளே அக்டோபர் 19ஆம் தேதியே செவ்வாய் கடகராசிக்கு வருது. மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு வருது. குரு வக்ரியா ரிஷபத்தில் இருக்கு. சந்திரனும் மாதம் பிறக்கிற அன்னைக்கு, அதாவது துலா மாதம் பிறக்கிற அன்னைக்கு சந்திரனும் ராகுவும் மீனத்தில் இருக்குது. சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது. அண்டு கும்பத்தில் சனி வக்கரமாக இருக்குது. இவ இந்த மாதம் ஃபுல்லாக இப்படியே இருக்கா. கேது அதே மாதிரி கன்னியில் இருக்கு. மாறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 19ஆம் தேதி கடகராசிக்கு வரார். அதே போல் துலாத்தில் இருக்கிற புதன் 24ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு வரார். விருச்சிக ராசியில் இருக்கிற சுக்கிரன் 6:11க்கு தனு ராசிக்கு வரார். இதுதான் இந்த மாதத்துக்கான மாற்றம். இப்போது இந்த முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை இது பண்ணுங்க. மேஷ ராசி பலன் பார்க்கும்போது உங்களுடைய நட்சத்திரம் வேலை செய்யும்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒவ்வொரு ராசிக்குமே அந்த நட்சத்திராதிபதியோட தன்மையும் சூரியன் நிலையும் கொண்டுதான் இந்த மாதம் பலன் சொல்ல போகிறேன். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244